அன்னை தமிழுக்கு வணக்கம். மூதுரை பாடல் வரிகள் விளக்கம். ஔவையார் அருளிச் செய்த மூதுரை பாடல். மூதுரை ஔவையார் இயற்றிய தமிழ் நீதி நூல். பழமையான அறக்கருத்துக்களை கொண்டிருப்பதால் இது மூதுரை என அழைக்கப்படுகிறது. இதற்கு வாக்குண்டாம் என்ற இன்னொரு பெயரும் உண்டு. இதன் கடவுள் வாழ்த்து பாடல் வாக்குண்டாம் என்று வழங்கப்படுவதால் இப்பெயர் ஏற்பட்டது. இந்நூலில் 30 வெண்பா பாடல்கள் அமைந்துள்ளன. ஒவ்வொரு பாடலும் ஒரு தனி கருத்தை வலியுறுத்துகிறது. அவற்றில் இப்பொழுது ஒவ்வொன்றாக பார்க்கலாம் வாங்க. நீங்கள் ஔவையார் அருளி செய்த மூதுரை பாடலையும் அதன் விளக்கத்தையும் தெரிந்து கொள்ள விரும்பினால் இப்பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கடவுள் வாழ்த்து. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. மூதுரை பாடல் விளக்கம். பூக்களை கொண்டு சிவந்த மேனியுடைய விநாயகரது பாதங்களை துதிப்பவர்க்கு வாக்கு திறமையும் நல்ல மனமும் பெருமலரை உடைய இளக்குமியின் அன்பும் நோயற்ற வாழ்வும் கிடைக்கும். பாடல் 1. நன்றி ஒருவர்க்கு செய்தக்கால் அந்நன்றி என்றும் தருங்கொள் என வேண்டா நின்று தளரா வளர்தெங்கு தாள் உண்ட நீரை தலையாலே தான் தருதலால். விளக்கம். ஒருவருக்கு உதவி செய்யும் போது அதற்கு பிரதி உபகாரமும் நன்றியும் எப்போது கிடைக்கும் என்று கருதி செய்யக்கூடாது. எப்படிப்பட்ட நீரை வேர் மூலம் உண்டாலும் நன்கு தளராது வளர்ந்துள்ள தென்னை மரம் அந்நீரை சுலபமான சுவையான இளநீராக தந்துவிடும். அதுபோல ஒருவருக்கு செய்த சிறு உதவியும் பெரிய விதத்தில் நமக்கு ஒரு காலம் நிச்சயம் நன்மை பயக்கும். பாடல் 2. நல்லார் ஒருவர்க்கு செய்யும் உபகாரம் கல்மேல் எழுத்து போல் காணுமே அல்லாத ஈரவிழா நெஞ்சத்தார்க்கு ஈந்த உபகாரம் நீர்மேல் எழுத்துக்கு நேர். விளக்கம். நல்லவர்களுக்கு செய்யும் உதவி கல்லின் மேல் எழுத்தை செதுக்குவது போன்றது. அது எவரும் அறியும் வண்ணம் என்றும் நிலைத்திருக்கும். அப்படி அல்லாது இரக்கமற்றவர்களுக்கு செய்யும் உதவி எவர்க்கும் பயன் தராது. அது நீரின் மேல் எழுதும் எழுத்துக்களை போன்று பயனின்றி நிலைக்காது போகும். பாடல் 3. இன்னா இளமை வறுமை வந்து எய்திய கால் இன்னா அளவில் இனியவும் இன்னாத நாள் அல்லா நாள் பூத்த நன்மலரும் போலுமே ஆள் இல்லா மங்கைக்கு அழகு. விளக்கம். இளமையில் வறுமையும் இயலாத முதுமையில் செல்வமும் பெற்றால் அதனால் துன்பமே. அனுபவிக்க முடியாது. அது பருவமில்லாத காலங்களில் பூக்கும் பூக்களை போன்றது. அதைப்போல் துணைவனில்லாத பெண்களின் அழகும் வீணே. பாடல் 4. அட்டாளும் பால் சுவையில் குன்றாது அளவளவாய் நட்டாளும் நண்பு அல்லார் நண்பு அல்லர். கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் வெண்மை தரும். கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் வெண்மை தரும். விளக்கம். நற்பண்பு இல்லாதோரிடம் நன்கு பழகினாலும் அவர்கள் நண்பர்களாக மாட்டார்கள். நம் நிலை தாழ்ந்தாலும் நற்பண்புள்ளோர் சிறந்தவர்களாகவே பழகுவர். அவர்கள் நட்பு எவ்வளவு காய்ச்சினாலும் சுவை குன்றாத பாலை போன்றது. தீயிட்டு சுட்டாலும் மேலும் வேலும் வெளுக்கும் சங்கினை போன்றது அவர் நட்பு. பாடல் 5. அடுத்து முயன்றாலும் ஆகும் நாள் அன்றி எடுத்த கருமங்கள் ஆகா. தொடுத்த உருவத்தால் நீண்ட உயர்மரங்கள் எல்லாம் பருவத்தால் அன்றி பழா. விளக்கம். கிளைகளோடு கூடிய நீண்ட மரங்களும் பருவத்தில் மட்டும் பழங்களை தரும். அதுபோல மேன்மேலும் முயன்றாலும் நாம் செய்யும் காரியங்கள் தகுந்த காலம் கூடினால் மட்டுமே பயன் தரும். மூதுரை பாடல் 6. உற்ற இடத்தில் உயிர் வழங்கும் தன்மையோர் பல்லரை கண்டால் பணிவரும் கல் தூண் பிளந்து 20 அல்லால் பெரும்பாரம் தாங்கின் தளர்ந்து விளையுமோ தான். விளக்கம். கல் தூண் ஓரளவுக்கு மேல் பாரத்தை ஏற்றினால் உடைந்து விழுந்து விடுமே அல்லாது வளைந்து போகாது. அதுபோலவே மானக்குறைவு ஏற்பட்டால் உயிரை விட்டுவிடும் தன்மை உள்ளவர்கள் எதிரிகளை கண்டால் பணிவதில்லை. பாடல் 7.
நீரளவே ஆகுமாம் நீராம்பல் தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு மேலை தவத்து அளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம் குலத்தளவே ஆகும் குணம். விளக்கம். அல்லிப்பூ நீரின் அளவு எவ்வளவு இருக்கின்றதோ அவ்வளவே வளரும் நாம் கற்ற நூல்களின் அளவே நம் அறிவு. முப்பிறப்பில் செய்த புண்ணிய காரியங்களின் அளவே நாம் இப்போது அனுபவிக்கும் செல்வம். குணம் நாம் தோன்றிய குலத்தின் அளவே. பாடல் 8. நல்லாரை காண்பதுவும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதுவும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதுவும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதுவும் நன்று. விளக்கம். நல்லவர்களை காண்பதும் நமக்கு நன்மை பயக்கும், அவர் சொல்லை கேட்பதும், அவர்கள் குணங்களை மற்றவரிடத்தில் சொல்வதும், அவர்களோடு சேர்ந்து இருப்பதும் நல்லது. பாடல் 9. தீயாரை காண்பதுவும் தீதே, திரு அற்ற தீயார் சொல் கேட்பதுவும் தீதே, தீயார் குணங்கள் உரைப்பதுவும் தீதே, அவரோடு இணங்கி இருப்பதுவும் தீது. விளக்கம். தீயவர்களை பார்ப்பதும் பயனற்ற அவர் சொல்லை கேட்பதும் அவர்களை பற்றி அடுத்தவர்களிடத்தில் சொல்வதும் அவர்களோடு சேர்ந்து இருப்பதும் நமக்கு கெடுதியே. பாடல் 10. நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழி ஓடி புல்லுக்கும் ஆங்கே புசியுமா, தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. விளக்கம். உழவன் நெல்லுக்கு பாய்ச்சும் நீர் அங்கிருக்கும் புல்லுக்கும் பயனை தரும். அதுபோலவே இந்த பழமையான உலகில் நல்லவர் ஒருவருக்காக பெய்யும் மழை எல்லோருக்கும் பயனை தரும். பாடல் 11. பண்டு முளைப்பது அரிசியே ஆனாலும் விண்டு உமி போனால் முளையாதாம், கொண்ட பேர் ஆற்றல் உடையார்க்கும் ஆகாது அளவு இன்றி ஏற்ற கருமம் செயல். விளக்கம். நமக்கு பயன் தருவது கடைசியில் அரிசியே ஆனாலும் அது உமியின்றி முளைப்பதில்லை. அதுபோலவே பேராற்றல் உடையவர்கள் செய்யும் செயலும் அடுத்தவர் துணையின்றி. பாடல் 12. மடல் பெரிது தழை, மகிழ் இனிது கந்தம், உடல் சிறியர் என்று இருக்க வேண்டா, கடல் பெரிது மண்ணீரும் ஆகாது, அதன் அருகே சிற்றூரல் உண்ணீரும் ஆகிவிடும். தாழம்பூவின் மடல் பெரிதாக இருந்தாலும் வாசம் தருவதில்லை. ஆனால் அதனின் சிறிய மகிழம்பூவோ நல்ல வாசனையை தருகிறது. பெருங்கடலின் நீர் துணி தோய்க்க கூட உதவுவதில்லை. ஆனால் அதன் அருகிலேயே தோன்றும் சிறு ஊற்று குடிப்பதற்கும் நல்ல நீரை தருகிறது. எனவே உருவத்தை வைத்து ஒருவரை எடை போடக்கூடாது. பாடல் 13. கவையாகி கொம்பாகி காட்டகத்தே நிற்கும் அவையல்ல நல்ல மரங்கள், சபை நடுவே நீட்டு ஓலை வாசியா நின்றான், குறிப்பறிய மாட்டாதவன் நன்மரம். விளக்கம். கிளைகளோடும் கொம்புகளோடும் காட்டில் நிற்பவை மரங்கள் அல்ல. சபையின் நடுவே ஒருவர் தம் ஓலையில் எழுதியிருப்பதை படிக்க தெரியாதவனும் அடுத்தவர் மனதை அறியாதவனுமே மரம் போன்றவன். பாடல் 14. காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தானும் தன் பொல்லா சிறகை விரித்து ஆடினால் போலுமே கல்லாதான் கற்ற கல்வி. விளக்கம். காட்டில் மயில் ஆடுவதை பார்த்த வான்கோழி உடனே தன்னையும் அதை போலவே நினைத்து தன்னுடைய அழகில்லாத சிறகை விரித்து ஆடுவதை போன்றதே கல்வி கற்காதவன் சொல்லும் கவிதையும். அதனால் ஒரு பயனும் இல்லை. பாடல் 15. வேங்கை வரிப்புலி நோய் தீர்த்த விடகாரி ஆங்கு அதனுக்கு ஆகாரம் ஆனால் போல், பாங்கு அழியா புல் அறிவாளருக்கு செய்த உபகாரம் கல்லின் மேல் இட்ட களம். புலிக்கு நோயை குணமாக்கிய விஷத்தை போக்கும் வைத்தியன் உடனே அதற்கே உணவாவது நிச்சயம். அதை போன்றதே நன்றி அறியாத அற்பர்களுக்கு நாம் செய்யும் உதவியும் கல்லின் மேல் எரியப்பட்ட யானையைப் போல அந்த உதவியும் நம்மையே உடன் அழித்துவிடும். பாடல் 16. அடக்கம் உடையார் அறிவிலர் என்று எண்ணி காக்க கருதவும் வேண்ட, மடைத்தலையில் ஓடுமீன் ஓட உருமீன் வரும் அளவும் வாடியிருக்குமாம் கொக்கு. விளக்கம். நீர் பாயும் தலை மடையில் பல சிறு மீன்கள் ஓடிக்கொண்டிருந்தாலும் கொக்கு வாடியிருப்பதைப் போல காத்து கொண்டிருக்கும். இதுவரை தனக்குரிய பெரிய மீன் வரும் வரை. அதை போலவே அறிஞர்கள் அடக்கமும் அதை கண்டு அவர்கள் அலட்சியம் செய்து வென்றுவிட நினைக்க கூடாது. பாடல் 17.
அற்ற குளத்தில் அருநீர் பறவை போல் உற்றுளி தீர்வார் உறவு அல்லர். அக்குளத்தில் கொட்டியும் ஆம்பலும் நெய்தலும் போலவே ஒட்டி உறவார் உறவு. விளக்கம்: குளத்தில் நீர் வற்றியவுடன் விலகிச் செல்லும் பறவைகள் போல நமக்கு துன்பம் வந்தபோது நம்மை விட்டு விலகிச் செல்பவர்கள் உறவினர் அல்லர். அந்த குளத்திலேயே அப்போது சேர்ந்து வாடும் கொட்டி அள்ளி நெய்தல் கொடிகளைப் போல நம்முடனேயே நம் துன்பங்களையும் பகிர்ந்து கொள்பவர்களே நம் உறவு. பாடல் 18. சீரியர் கெட்டாலும் சீரியரே, சீரியர் மற்ற அல்லாதார் கெட்டால் அங்கு என்னாகும்? சீரிய பொன்னின் குடம் உடைந்தால் பொன்னாகும், என்னாகும் மண்ணின் குடமுடைந்த கால். விளக்கம்: தங்கத்தால் ஆன பானை உடைந்து சிதறினால் அதன் சிதறலும் தங்கமே. ஆனால் மண்பானை உடைந்து போனால் அதை போன்றதே சிறந்த பண்புடையவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் உண்டாகும் தாழ்வும். பாடல் 19. ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது ஞானாளி தோழி நிதியும் கணவனும் நேர்படினும் தம் விதியின் பயனே பயன். விளக்கம்: தோழி எவ்வளவுதான் அமுக்கி பெரும் கடலிலே முகந்தாலும் ஒருபடி அளவுள்ள பாத்திரம் 4 படி நீரை முகவாது. நல்ல கணவனும் செல்வமும் நிறைந்திருந்தும் நமக்கு கிடைக்கும் சுகத்தின் அளவும் அதை போன்றதே. அது நம் முன்ஜென்ம நல் வினைகளின் அளவை பொறுத்தது. பாடல் 20. உடன் பிறந்தார் சுற்றத்தார் என்றிருக்க வேண்டா, உடன் பிறந்தே கொள்ளும் வியாதி உடன் பிறவா மாமலையில் உள்ள மருந்தே பிணிதிர்க்கும், அம்மருந்து போல் வாரும் உண்டு. விளக்கம்: வியாதி நம்முடனேயே பிறந்து நம்மை கொன்று விடுகிறது. எனவே உடன் பிறந்தோர் எல்லோரையும் நம் உறவு என்று நினைக்கக்கூடாது. உடன் பிறக்காது எங்கோ பெரிய மலையில் இருக்கும் மருந்து நம் வியாதியை தீர்ப்பது போல அந்நியரும் நமக்கு நன்மை தருபவராக இருக்கக்கூடும். பாடல் 21. இல்லால் அகத்திருக்க இல்லாதது ஒன்றுமில்லை, இல்லாலும் இல்லாளே ஆமாயின் இல்லால் வழிகிடந்த மாற்றம் உரைக்கு மேல் அவ்வில் புலி கிடந்ததோராய்விடும். விளக்கம்: நல்ல மனைவி மட்டும் அமைந்துவிட்டால் அந்த இல்லத்தில் இல்லாதது என்று எதுவுமே இல்லை. ஆனால் அந்த இல்லால் குணமில்லாதவளாக இருந்துவிட்டாலோ, கடுமையான எதிர்வார்த்தைகள் பேசிவிட்டாலோ அந்த இல்லம் புலியின் குகையில் போலாகிவிடும். பாடல் 22. எழுதியவாறே தான் இறங்கும் மடநெஞ்சே, கருதியவாறு ஆகுமோ கருமம், கருதி போய் கற்பகத்தை சேர்த்தோர்க்கு காஞ்சிரங்காய் ஈந்ததில் முற்பவத்தில் செய்த வினை. விளக்கம்: மடநெஞ்சே, திட்டத்தோடு கற்பக மரத்திடம் சென்றாலும் எட்டிக்காயே கிடைத்ததென்றால் அது நம் முன்வினை பயனே. விதியில் எழுதியுள்ளபடிதான் நமக்கு கிடைக்குமே அல்லாது நாம் நினைப்பதெல்லாமா நடந்துவிடும். பாடல் 23. கற்பிளவோடு ஒப்பர் கயவர், கடும் சினத்து பொற்பிளவோடு ஒப்பாரும் போல்வாரே, வில்பிடித்து நீர்கிழிய எய்த வீடு போல மாறுமே, சீர்ஒழுகு சான்றோர் சினம். விளக்கம்: சிறு வேறுபாடு வந்தாலே தாழ்ந்தோர் பிளந்து போட்ட கல்லை போல பிரிந்து விடுவர். பெரும் சினத்தால் பிரிந்தாலும் பெரியோர் பிளந்த தங்கத்தை போல மீண்டும் சேர்ந்து விடுவர். அவர்கள் கோபம் ஒருவர் எய்த அம்பால் நீரின் உண்டான வடுவை போன்றதே. பாடல் 24. நற்றாமரை கயத்தில் நல்லெண்ணம் சேர்ந்தாற்போல் கற்றாரே காமுறுவர், கற்பிலா மூர்க்கரை மூர்க்கர் முகப்பர், முதுகாட்டில் காக்கை உகக்கும் பிணம். விளக்கம்: குளத்தில் பூத்திருக்கும் தாமரையை அன்னப்பறவை சேர்ந்தது போல கற்றவர்களே விரும்பி சேர்வர். சுடுகாட்டில் பிணத்தை காக்கை சேர்வது போல கல்வி அறிவில்லாத மூடரை மூடர்களே சேர்வர். பாடல் 25. நஞ்சுடைமை தான் அறிந்து நாகம் கறந்து உறையும் அஞ்சா புறம் கிடக்கும் நீர்ப்பாம்பு நெஞ்சில் கரவுடையார் தம்மை கரப்பர் கரவார் கரவிலா நெஞ்சத்தவர். தன்னிடம் விஷம் இருப்பதை அறிந்து நாகப்பாம்பு மறைந்து வாழும். விஷமில்லாத தண்ணீர் பாம்போ பயமில்லாது எங்கும் வெளியில் திரிந்து கொண்டிருக்கும். அதை போலவே நெஞ்சில் குற்றம் உடையவர்களும் அதை மறைத்தே வாழ்ந்து கொண்டிருப்பர். குற்றமில்லாதவர்களோ கபடமின்றி வெளியில் திரிந்து கொண்டிருப்பர். பாடல் 26.
மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனில் கற்றோன் சிறப்புடையன். மன்னர்க்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஒப்பிட்டு பார்க்கும்போது அரசனை விட கசடர கற்றவனே மேலானவன். ஏனென்றால் அரசனுக்கு அவன் தேசத்தை தவிர வேறெங்கும் சிறப்பு இல்லை. ஆனால் கற்றவனுக்கோ அவன் செல்லுமிடமெல்லாம் சிறப்பு. பாடல் 27. கல்லாத மாந்தர்க்கு கற்றுணர்ந்தார் சொல் கூற்றம், அல்லாத மாந்தர்க்கு அறம் கூற்றம். மெல்லிய வாழைக்கு தான் ஈன்ற காய் கூற்றம், கூற்றமே இல்லிற்கு இசைந்து ஒழுகா பெண். கற்றறிந்தவர் வார்த்தை கற்காதவர்களுக்கு துன்பம் தரும். தருமம் தீயவர்களை அழிக்கும். மெல்லிய வாழைக்கு அதன் கன்று அழிவைத் தரும். வாழ்க்கைக்கு பொருந்தி நடக்காத மனைவி அந்த வீட்டிற்கு அழிவை தருவாள். வாழ்க்கை. பாடல் 28. சந்தன மென்குரடு தான் தேய்ந்த காலத்தும் கந்தம் குறைபடாது. ஆதலால் தம் தனம் சிறியராயினும் தார் வேந்தர் கேட்டால் மனம் சிறியர் ஆவரோ மற்று. விளக்கம். தேய்ந்து மெலிந்திருந்தாலும் சந்தன மனம் குறைவதில்லை. அதை போலவே தாராள குணம் படைத்த அரசர்களும் தன் பொக்கிஷம் குறைந்த காலத்தும் மனம் மாறுவதில்லை. பாடல் 29. மருவு இனிய சுற்றமும் வான்பொருளும் நல்ல உருவும் உயர்குலமும் எல்லாம் திருமடந்தை ஆம் போது அவளோடு ஆகும், அவள் பிரிந்து போம்போது அவளோடு போம். விளக்கம். ஒருவனை சூழ்ந்து வாழும் இனிய சுற்றமும் அவனுடைய பெரும் செல்வமும் அவன் அழகும் அவன் குலப் பெருமையும் இளக்குமியின் அன்பும் ஒருவனுக்கு இருக்கும் வரையில்தான். அவள் அகலும்போது இவை அனைத்தும் போய்விடும். பாடல் 30. சாந்தனையும் தீயனவே செய்திடினும் தாம் அவரை ஆந்தனையும் காப்பர் அறிவுடையோர். மாந்தர் குறைக்கும் தனையும் குளிர் நிழலை தந்து மறைக்குமாம் கண்டீர் மரம். விளக்கம். தன்னை வெட்டுபவனுக்கு நிழலை தந்து காக்கும் மரத்தைப் போல அறிவுடையார் அவர்தம் உயிருக்கே தீங்கு செய்பவனையும் இயன்றவரை காக்கவே செய்வர். நன்றி, வணக்கம்.